Hello everyone. Now we see Unit 3 Accounts of Partnership Firms chapter Final Accounts of Partnership Firms. அது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் ஃபைனல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் அவங்க ஏதோ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது போக பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறதுக்காக டு அசர்டைன் த ப்ராஃபிட்டபிலிட்டி, அந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எதுக்குன்னா, டு ஷோ த டிஸ்போசல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை சர்ப்ளஸை எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத, யார் யாருக்கு எவ்வளோங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அடுத்து பேலன்ஸ் ஷீட் டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். Next, the procedure for preparation of final accounts of a partnership firm is the same like sole proprietorship business except the following. ஸோ நார்மலாக ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ அப்படியே தான் இதுலேயும் என்ன பண்ணணும், ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சில இன்ஃபர்மேஷனை தவிர, அது என்னென்னா கீழே கொடுத்துருக்குது. இன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் the profit or loss in the profit and loss account is transferred directly to the sole proprietors உடைய கேபிட்டல் அக்கௌண்ட். அப்படி தானே, அவங்களுக்கு என்ன நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருதோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் அவரோட கேபிட்டலோட ஆட் ஆர் லெஸ் பண்ணிடுவோம். ஆனால் இதில் என்ன பண்ணுவோம், அப்படி பண்ண மாட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் அவங்களுக்கு வேறு இந்த ப்ராஃபிட் போக வேறு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, ரெமினரைசேஷனுங்கிற மாதிரி இன்கம் கிடச்சிருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிடக்ட் பண்ணி வர அமௌண்ட் தான் அவங்களுக்கு கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டை அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் த சோல் ப்ரொப்ரைட்டர் அலோன் இஸ் ஷோன் இன் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அதாவது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பேலன்ஸ் ஷீட்டில் அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் காமிப்பாங்க. ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் அப்படி காட்ட முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக கேபிட்டல் அக்கௌண்ட்னே தனியாக ஒரு அக்கௌண்ட் இதில் என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஒரு மெத்தடில் அது வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் இருக்கும், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு. இன்னொரு மெத்தடில் கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அதை பற்றி தான் இனிமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்னென்ன மெத்தட் இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவோங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். செகண்ட் ஒன் வந்து ஃப்ளக்சுவேட்டட் கேபிட்டல் மெத்தட். ஸோ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் என்ன ஆகுனா, அவங்களோட கேபிட்டல் வந்து நாட் ஆல்டர், இட் ரிமைன்ஸ் ஜென்ரலி ஃபிக்ஸட். இதில் வந்து அவங்க கேபிட்டல் வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது, அது எப்போவுமே ஃபிக்ஸானதாக இருக்கும். இதில் ரெண்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் மூணு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு இனிஷியல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், additional capital introduced and capital permanently withdrawn or entered in the capital account. இப்போ மூணு இன்ஃபர்மேஷன் தான், ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், பெர்மனெண்ட்லி withdrawn. இந்த மூணு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எங்கே வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இதே ஃபார்மேட் நம்ம பார்ப்பேன். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட், ஏன்னா இதில் ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் படி கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். அதில் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் என்னென்னு பாருங்கள். பார்ட்னர்ஸ் கேபிட்டல், இன்கேஸ் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், சேம் டெபிட் கிரெடிட் போட்டு டேட் பர்டிகுலர்ஸ் ஏபி. அதில் நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன மூணு இன்ஃபர்மேஷன் அப்படி தான், ஓப்பனிங் கேபிட்டல்,